பாருங்கள் மக்களே, இதான் கீரை ஆஞ்சாச்சு. இதுக்கு வந்து இந்த 3 தக்காளி, 4 பச்சை மிளகா இதெல்லாம் கழுவணும். கழுவி வேக வைக்கணும். இதில் வந்து பாருங்கள், அந்த மஞ்சட்டியில் வந்து கீரை, பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா மஞ்சட்டியில் வச்சு வேக போட்டோன்னா நல்லா கடையலாம். அதுக்காக தான் கடையிறக்கு ஈஸியாக இருக்கும். இது இந்த பாருங்கள், இந்த மூடி வந்து கண்ணாக இருக்கும். இந்த மூடியை வச்சு மூடலாம். நார்மல் மூடியும் மூடலாம். சில பேர் கீரையை மூடக்கூடாதும்பாங்க. நான் இதில் ஆவியெல்லாம் வெளியில் போகுன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வேகணுன்றது. எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் வெந்திருக்கிறதுக்கோட பதம்னு சொல்லுவாங்கள்ல, வெந்திருச்சுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். இதை வச்சு தான் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கடைய போகிறோம். இந்த பக்கம்லாம் பயந்துறாங்க. இது சோறு வெந்துட்டுருக்கு, அதை அப்படி காட்டினேன். சோறு புளி எல்லாம் காரக்குழம்புக்காக பண்ணது, அது இன்னொரு வீடியோவில் வரும். இந்த பாருங்கள் வெந்துருச்சு. இதை வந்து இறக்கி வச்சு லைட்டாக, ரொம்ப கொதிக்குமா, அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடு ஆடட்டும்னு பார்க்குறேன். அப்படியே உப்பு இந்த பாருங்கள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இதுக்கு ரொம்ப அதிகமாக கொஞ்சமாக உப்பு போட்டால் இல்லை, கொஞ்சமாக தான் இதுக்கு உப்பு போடணும். பத்தலைன்னா கூட போட்டுக்கிடலாம். இது வந்து நம்ம என்ன போட்டிருக்கோன்னா, அரைக்கீரை 2 மூடி, ஒரு 3 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகா, பூண்டு, இவ்வளோதான் அதில் சேர்த்து அப்படியே கழுவிட்டு மூடி போட்டு மூட வச்சுட்டோம். வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் வெந்த பிறகு எடுத்துட்டு இதை அப்படியே வந்து கடையணும். இந்த மத்து வச்சு கடையிறதுல தான் இருக்குது. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு வந்து கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போடக்கூடாது, காஞ்ச மிளகும் கடுகு உளுந்தும் தாளித்து இதில் ஊற்றணும். ஹேண்டு வச்சு இப்படி எடுத்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், தெரியுதா? இப்படி நைஸாக இருக்கணும். இந்த நைஸாக இருக்கணும், அது வரைக்கும் கடையணும். நம்மகிட்ட ரொம்ப தண்ணி இல்லை, அதனால் வந்து உங்களுக்காக இருக்கிற தண்ணியை வேணால் நான் ஊற்றி காட்டுறேன். அப்படின்னு காஞ்ச மிளகா போட்டாச்சு, கடுகு அதான் நிறையா போட்டு கடையிறதில் தான் மக்கள் இருக்கிறது. கடையிறது தான் நம்ம தனித்திறமையே. இன்னும் கூட மசியாக கடைவாங்க. அந்த லைட்டாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தெரியாமல் நான் வந்து இப்படி கடைஞ்சிருக்கேன். எவ்வளோக்காக கடையிறப்போ அந்த கடையிறதுல அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுட்டேன். பூண்டு இருக்குது பாருங்கள், இதான் உரிக்கலை, இனிமேல் தான் உரிக்கணும். பூண்டு, தக்காளி, இது பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா போடணும். 1 தான் இருக்குது, கழுவிட்டு தான் அதை போடணும். பூண்டை உரிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய், புளி கரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கணும். எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேம்மா. போடுறேன், வெந்தயமும் கடுகும் போடுறோம். பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா போடுறோம். போட்டு நல்லா வதக்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கணும் எண்ணெயில். சாம்பார் வெங்காயம் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுச்சு. கருவேப்பிலை நல்லா நிறைய போடுங்க, உடம்புக்கு நல்லது, முடிக்கு நல்லது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கருவேப்பிலை. வெந்தயம், கடுகு, பூண்டு, இது சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்படி வதங்கிட்டு நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும். அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. இப்போ தக்காளியை வந்து நல்லா வதக்கணும். சூப்பராக வதக்கணும். தக்காளியை வதக்கிட்டு, இது வந்து ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இது வந்து என்னென்னா, அரிசி களையிறோம்ல, அது ஃபஸ்ட்டு கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2வது கழுவுன தண்ணியில் இதை ஊற்றி வச்சு இதில் புளியை ஊற போட்டிருக்கோம். அரிசி கழுவுறது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்து. அதனால தான் வந்து அரிசி கழுவுற தண்ணியில் புளி ஊற போடுறோம். சரிங்களா? இது பூண்டு குழம்புக்கு இன்னும் மணமாக இருக்கும். இது நல்லா தக்காளி வதங்கின பிறகு தான் இதை நம்ம வந்து போடணும். அது வரைக்கும் போடக்கூடாது. ஓகேவா? நல்லா தக்காளி வணங்கின பிறகு தான் போடணும். நீங்கள் பாருங்கள், ஆகஸ்ட் 15 அப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் சோறாக்க குழம்பு வைக்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 12:30 மணிக்கு இதை சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மணி என்ன ஆகுது, 1:15 ஆச்சு. இது இப்போ வரைக்கும் செய்வேன். 2 மணி வரையும் ஆகிடும். பார்த்துக்கோங்க. வீட்டில் இருந்தால் கூட சுகர்ந்துருக்கு விழாக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து லீவு. ஆனால் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும், வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும், இதுதான் நம்மளோட நிலமை.
என்ன பண்ணுறது, ஒரு வேலைக்காரி வச்சா அதுக்கு நம்ம ஒரு 3,000 5,000 வேலைக்காரங்களுக்கு கொடுக்கணும். அந்த காசு இருந்தால் பால் வாங்கிக்கலாம், வேறு என்ன பண்ணலாம், பால் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு சர்க்கரை, இல்லை அரிசியே 25 மூடை வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ 25 மூடைங்கிற 25 கிலோ வந்து 1,800 ரூபா. நாங்கள் வாங்குறது வந்து கிருஷ்ணா பிராண்டு 1,800 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதனால் என்ன பண்ணுறது, நம்மளே தான் எல்லா வேலையும் பார்க்கணும். ஆனால் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. பாருங்கள், இதுதான் கல்லை வச்சு ஊற்றப்போகிறோம். இது வந்து ஊர் புளி, எங்களோட மரத்தில் வந்து வந்த புளி. அந்த புளியை வந்து கிராமத்துலேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா வரும்போது. அதனால் வந்து அந்த புளி தான் நான் இப்போ ஊற்றுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து உப்பு போடுறோம். உப்பு வந்து டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உப்பு நான் வந்து கையிலே போட்டேன். இப்போ வந்து நான் வீட்டில், அதாவது ஊரில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது வந்து எங்கள் அம்மா வந்து கிராமத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஹோல்சேலில் அங்கே கிராமத்தில் போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்து அரைச்சி விற்கிறாங்க. அதே தான் இப்போ எனக்கும் கொடுத்து விட்ருக்காங்க. இது என்னென்ன போட்டிருக்கோன்னா, வெந்தயம், இது அது பேர் என்ன, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பூண்டு, சாம்பார் வெங்காயம், ஒரே 2 தக்காளி. இது வந்து 4 பேருக்கு நான் செய்கிறேன். புளியை வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். கலந்த மிளகாத்தூள், வீட்டில் இருந்த கலந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, தூரத்தில் காமிக்கிறேன். அப்படியே இது கொதிக்கணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றி இது தாளிக்கணும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இல்லை, ரெண்டுமே இல்லாதவங்க ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றலாம். நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றினோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க, முதுகு வலிக்கு வந்து பூண்டு குறுக்கு வலின்னு சொல்லுவாங்க லேடிஸ்க்கு. அந்த பூண்டு சாம்பார் வெங்காயம் வந்து குளிர்ச்சி, பூண்டு வந்து கேஸு, வாய்வு, உடம்புல வாய்வு தொல்லைலாம் இருந்துச்சுன்னா அந்த பூண்டு சரியாக போயிடுது. நல்லா நல்லெண்ணெயில் வதக்கியிருக்கனால, தும்ப நல்லெண்ணெய் இந்த பாருங்கள் அரைச்சி இது நல்லெண்ணெய் அதில் வதங்கியிருக்கிறனால எனக்கு நல்லா இருக்குது. நெய் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். பாட்டில் இல்லைன்ட்டு நெய் வாங்கினேன். அது பேர் என்ன, யூடின்னு சொல்லிட்டு இருக்கும், அவங்கள்ட்ட தான் நெய் வாங்கினேன். அந்த பாட்டிலில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அது 1/2 லிட்டர் கரெக்டாக பிடிக்குது. அதில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதுதான் ஒரு 50 கிராம் ஊற்றினா போதும், ஒரு 4 பேருக்கு. செம டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க, கொதிச்ச பிறகு குழம்பு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். குழம்பு பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். நல்லா கொதித்து வறுத்துட்டேன். முருங்கைக்காய் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகலை, அதனால் ஸ்பீடில் வச்சிடலாம். மற்ற எல்லாம் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம வதக்கில் எல்லாமே வெந்திருக்கும். முருங்கைக்காய் ஒரு 5 நிமிஷம் தான் முருங்கைக்காய் வெந்துடும், அவ்வளோதான். இது வந்து பாருங்கள், காரக்குழம்பு 4 பேருக்கு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். அப்படியே வெந்துருச்சு, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.